Hey guys, welcome back ஆர்விடி ரமேஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ப்ரோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து படித்து அதை வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 நம்ம போட்டிருந்தோம். பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மிஸ்டேக் உங்கள் மேலே தாங்க. மறக்காமல் ஆர்விடி ரமேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோவுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஓப்பன் பண்ணுமா? மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ இவன் உள் மனசுக்குள்ளே போய் இவனை விஜய்னு அடித்து நம்ப வச்சுருக்காங்க. அப்படியாங்க? நான் அப்படியே இருக்கேன். எம்எல்ஏ எந்த வீடியோவில் நான் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேனா? நெக்ஸ்ட் கமெண்ட், செருப்பால் அடிக்கணும் ஒன்று, ஆனால் செருப்பு பிஞ்சிரும். ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லையா? ஓகே, திருட்டு நீ நேரில் பார்த்தா உன்னை செருப்பை கலட்டி அடித்து அதே செருப்பை ஒன்று தைக்க விடுவேன். ஏன்னா நான் என்ன செருப்பு கடையாக வச்சுருக்கேன், இல்லை செருப்பு தைக்கப்பாடு சொல்லி போர்டு வச்சுருக்கேனா? என்கிட்ட அந்த செருப்பால் என்ன அடித்து நானே அதே செருப்பை தைச்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பண்ணிடுவோம். வீரன் தன்னை புளுத்தியாக உணர்ந்து தரணும். ப்ரோ வீடியோ மட்டும் போடு, தயவு செஞ்சு சிரிக்காத ப்ரோ, என்னால் பார்க்க முடியலை. அவ்வளோ கேவலமாக இருக்கேன். இது ரொம்ப ஓவராக இருக்கு. உன் மூக்கை பாரு, பலாப்பழ மூக்கா. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. மூக்கு பெருசாக இருந்தாங்க நானாங்க. விடுங்க. அதுக்கு ஏன்டா நாய் கக்கா போன மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? சத்தியமாக என்னாலே இந்த கமெண்டை படித்து சிரிக்காமல் இருக்க முடியலைங்க. எனக்கு வந்திருக்க கமெண்ட் தான் சத்தியமாக என்னாலே சிரிக்காமல் இருக்க முடியல. பட் ஐ லைக் இட். தளபதி தலை விதி கேன தளபதி நினைப்போம் மயிர் மாதிரி இருக்கு போடா. இது ஒரு லேடிஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யூசு கூ வாயில் என்ன கொட்டையை வச்சிருக்கியா? கொட்டை என்ன கொட்டையா இருக்கும்? போய் வேலை மாறுடா. சோத்திர உப்பு போட்டு சாப்பிடுவியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு விஜய் சார் மாதிரி வீடியோ பண்ணாத. சரி ப்ரோ. குரங்கு ஏண்டா லூசு, நீ இன்னும் திருந்தலையா? திருந்தினா மட்டும் கலெக்டர் வேலையா கொடுக்க போறீங்க, அப்போவும் திட்டதான் போறீங்க. யூ சீரியஸ்லி லுக் லைக் ஆக்டர் விஜய். தேங்க்யூ தேங்க்யூ. நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? வீட்டில் பொண்டாட்டி தொல்லைன்னு மொபைல் பார்க்க வந்தால் இன்ஸ்டாவில் வா மூஞ்சி தான் முதல்ல வருது. சரி ஃபேஸ்புக்கு போகலான்னு பார்த்தா ஃபேஸ்புக்லேயும் வா மூஞ்சி தான் வருது. என்னை பாரு யோகமர் ப்ரோ. அவனை விஜய் எனக்கு பிடிக்காது, ஆனால் விஜயோட கேவலப்படுத்துகிற கடுப்பு இருக்கு. அதில் கள்ளக்குறிச்சி கிட்ட வந்துடாத, இழுத்து வச்சு அறுத்துருவேன். நாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி எதையும் அறுத்துட்டு போகிறான். இவன் மூஞ்சில் ஆசிட் வீசினாதான் இந்த நாய் திருந்துவான். இதுக்கு மேலே இந்த மூஞ்சில் ஆசிட் ஊற்றணும். தயவு செஞ்சு வாய் இப்படி வைக்காத, கேவலமாக இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணும்ல. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. டே எச்சக்கலை, நீ ஒருத்தனுக்கு வீடியோ போடாத. அறிவு டே பொட்டை. சூப்பர் ஆக்டர் ஜெய் மாதிரியே இருக்கீங்க. ஊரில் இருக்க எல்லா பைத்தியக்காரனும் இங்கே தான் இருக்காங்க.
எங்களுக்கு ஒரு விஜய் போகுது, இந்த நாயை ஓரமாக போக சொல்லு. இந்த நாயை வேற யாரில் என்ன நாங்க? நான் நாயா? ஓ ஓ தனிமையில் பேசிக்கொள்ளும் தருணம். உங்கள் நடிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. சஞ்சீவ்னு ஒருத்தர் இருக்காரு, நான் தான் விஜய்னு, கூடிய சீக்கிரம் அவருக்கு டப் கொடுங்க ப்ரோ. சீரியல் ஆக்டர் சஞ்சீவ் இருக்கார்ல, ஸோ அவரை சொல்கிறாங்க. மனநலம் பிடித்த நாயே நான் தான், வேற இல்லை. உன்னை பார்த்தாலே சிரிப்பு தானே வருது, சில்லறல போடா நாயே. டேய் டேய் டேய், ஏற்கனவே இஎம்ஐ தொல்லை, ஆஃபீஸில் மேனேஜர் வேறு திட்டுறான். சரி 2 நிமிஷம் பாத்ரூம் வந்து வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா இன்ஸ்டா திறந்தாலே ஓ மூஞ்சி தான். தளபதி மாதிரி பண்ண சொன்னா டைரக்டர் பாலா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏடா பாலா சார் நல்ல ஒரு ஆக்டரு, நல்ல ஒரு டைரக்டரு, இதோட என்னடா வேணும்? அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து விஜய் சார் மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக போகும், கண்டிப்பாக போகும். அண்ணா நீங்கள் பார்க்க அச்சு அசர டெக் பாஸ் சுதர்சன் மாதிரி இருக்கீங்க. டெக் பாஸ் சுதர்சன் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க, சத்தியமாக யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது. யாரா நீ பிச்சைக்கார நாய? அடே மொளாம்பழ மூக்கா. டேய் சிலிண்டர் மூக்கா. இது வேற யாரும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச நம்ம வேண்டப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் வேணா இருப்பான், நல்லாவே தெரியுது. ஸோ கமெண்ட்ஸ் நிறைய மலையாளத்தில் பண்ணியிருக்கீங்க. சத்தியமாக சொல்ல மலையாளம் எனக்கு பேச வரும், பட் மலையாளம் எனக்கு படிக்க தெரியாது. ஸோ அதனால் ആരും ക്ഷമിക്കാൻ വേണ്ട. എനിക്ക് അറിയാനുള്ള മലയാളത്തിൽ ഞാൻ സംസാരിക്കും, അത്രേ ഉള്ളൂ കേട്ടോ. എനിക്ക് മലയാളം ഒരിക്കലും വായിക്കാൻ പറ്റത്തില്ല, പക്ഷെ നന്നായിട്ട് സംസാരിക്കാനായിട്ട് അറിയാം. हिंदी मालूम, थोड़ा थोड़ा मालूम, ज़्यादा मालूम नहीं ப்ரோ. லியோ தாஸ் மாதிரி பண்ணுங்க. இல்லை ப்ரோ, அதான் நம்ம ஃபேஸ் செட் ஆகுது. நம்ம ஃபேஸுக்கு ஒரு யூத்து ஷாஜகான் லெவலுக்கு இல்லைனாலும் ஒரு திருமலை கில்லி அந்த லெவலுக்கு அப்படின்னு போயிட்டு போகிறாங்க. நமக்குலாம் அந்த லியோ வாரிசு நமக்குலாம் செட் ஆகாது, நம்ம ஃபேஸ் கட்டுக்கு வராது. டேய் சனியனே, இந்த உலகத்தில் ஏதோ சொல்ல வராரு இந்த நாய், பைத்தியக்காரன் அவனை. கண்ட்ரோல். டேய் அவன்கிட்ட எவனா நிறுத்த சொல்லுங்கடா, முடியலடா, வந்துக்கிட்டே இருக்கான்டா. டிராஃபிக் போலீஸ் ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோக்கு பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுக்கு இந்த டிராஃபிக் போலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ரோட்டில் நின்று டிராஃபிக் போலீஸ் இந்த வண்டியெல்லாம் போக சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அண்ணா விட்டுருண்ணா, பயமாக இருக்குண்ணா. அடங்கும் பையன் குழந்த, நீ என் கையில் கிடச்சா கிழிச்சிருவேன். நானும் உன் கையில் கிடச்சா நீ கிழிச்சிருவப்பா, பார்த்தாலே தெரியுது. விஜய் சார் கூட பிரச்சனை பண்ண மாட்டார், பாராட்டுவார். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணன் பார்க்க மாட்டேக்கார நம்ம வீடியோவை. அண்ணன் கூடிய சீக்கிரம் பார்த்தா இந்த அல்லு சில்லுக்கிட்டலாம் நான் ஏற்றி வைக்கணும்னா, கூடிய சீக்கிரம் அண்ணன் பார்க்கணும், அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அல்லு சில்லுக்களுக்கு அல்லு சில்லு கேட்குதா, அல்லு சில்லு உங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும். கொடுப்பேன். பொறுமை, அண்ணன் சொல்லி கொடுத்தது அதுதான், பொறுமையாக இருக்கணும் சில விஷயங்கள். டே மூடிட்டு போடா அண்ணா, எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பைத்தியக்கார மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் நல்லா பேசுகிறா, எண்டிங்கில் வந்து முடிச்சிட்டான். அண்ணா வணக்கண்ணா, உங்கள் வீடியோ மயிறு மாதிரி இருக்கு. அண்ணா தயவு செஞ்சு உங்கள் மூக்கை மட்டும் காட்டாங்கண்ணா, மூக்கை மட்டும் அறுத்து தொலைங்கண்ணா. போடா மயிறு. உங்களை இல்லை, என்ன என்ன போட்டிருக்காங்க, பொய்லாம் சொல்லலைங்க, என்ன போட்டிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க யாராச்சும். தளபதி சிஎம் ஆனதை முதல்ல இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அவர் ஏன்டா என்ன ஜெயிலுக்கு போட போகிறாரு? என்னடா தப்பு பண்ணிட்டேன், அவுத்து போட்டால் ஆடிட்டேன், இல்லை ஆபாசமாக பேசிட்டேனா?
எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் இந்த ஒரு பரந்த விரிந்த சுதந்திர நாட்டில் அதையும் பண்ணக்கூடாதான் எப்படி? ஏடா சரி, நிறைய பேர் பார்க்குங்க சார், அதையும் நான் பண்ணக்கூடாதான் எப்படி? எனக்கு புரியலை. இவனை நான் போட்டு தள்ளுற, என்னை யாராவது ஜாமீன் அடிப்பீங்களா? கொலை வெறியில சுத்துறாங்களே, பரவாயில்ல ப்ரோ, போட்டு தள்ளுங்க ப்ரோ, நான் ஜாமீன் எடுக்கிறேன். டெக் பாஸ் சுதர்சன், டெக் பாஸ் சுதர்சன் அடிக்கடி வருது. யார் அந்த டெக் பாஸ்? சத்தியம் அந்த டெக் பாஸ்ன்னு தெரியாது, பிக் பாஸ் தெரியாது, ரெண்டுமே எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சா நான் சொல்றேன், ஓகேவா? போடாங்க கொய்யால, இந்த போண்டா மூக்க திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்காண்டா. தன்னை பெரிய நடிகர் உணர்ந்த தருணம். சரி, மூஞ்சி அப்படி காட்டாத, 5 பைசா வாயா, 5 பைசா வாயா. கமெண்ட்ஸ் எங்கடா இருந்து வருது? புதுசு புதுசா வருது. மூக்கு என்ன முக்காப்படியில் இருக்கு? எல்லாரும் மூக்கு மேலேயே குறியா இருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்க. நீ ஒரு மடம், நீ சொல்றதை கேட்க மாட்ட, காரி துப்பிடுவேன், மரியாதையா போயிடு. சூப்பர் கியூட் ப்ரோ, நீங்க லூசு. எல்லாம் சரி பிரதர், அவருக்கு ஒரு தனித்திறமை இருக்கும், அதை கொண்டு வாங்க பிரதர். விஜய் அண்ணா அவர் போல செய்வது ரசிக்க மாட்டாங்க, திட்டதான் செய்வாங்க. வித்தியாச நடிப்பு செய்து அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுங்க பிரதர். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் விஜய் சார் மாதிரி மட்டும் வீடியோஸ் பண்ணுறீங்க, மற்ற ஆக்டர் மாதிரி வீடியோ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது என்ன காரணம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குடிகாரங்களுக்கு நிறைய விதம் இருக்குது. சிலவங்க பிராந்தி மட்டும் குடிப்பாங்க, சிலவங்க ரம் மட்டும் குடிப்பாங்க, சிலவங்க பீர் மட்டும் குடிப்பாங்க, சிலவங்க வைன் மட்டும் குடிப்பாங்க. அந்த மாதிரி தாங்க. எனக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு என்ன பிடிக்குது எனக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் தான் உங்களுக்கு காட்ட முடியும். உங்களுக்கு பிடிக்கிறத நான் எப்படிங்க செய்ய முடியும் சொல்லுங்க? புரியல, திரும்ப சொல்லுமா? எனக்கு என்ன பிடிக்குங்கிறத உங்ககிட்ட காட்டுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சதை தான் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாட்டும் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். புரியுதா? புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நான் பண்ணுவேன். நீங்கள் என்ன தான் கமெண்ட் போட்டாலும், இப்போ நல்ல கமெண்ட்ஸாக இருந்தாலும் பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். சரியா? நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம்லாம் நான் போராடுறேன். இதுக்கு பின்னாடி 7-8 வருஷம் நான் போராடி இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து யூடியூப்ல இன்கமாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இப்போ நிறைய சேனல் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் சினிமாவில் வரப்போகிற எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே உங்களால் தான் முக்கியமாக ஹேட்டர்ஸ் உங்களால் சப்போர்ட்டாக மட்டும்தான். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் RVD ரமேஷ். பாய். ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கமெண்ட் செக்ஷனோட அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் போயிருக்கு நான் நம்புகிறேன். இல்லை அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.